தேர்தல கொடுக்காம இப்ப கொடுக்கன்ற அந்த திருட்டு திமுக காரன் அந்த ஸ்டாலின் இப்ப ஓட் பயம் வந்துச்சு. எடப்பாடியார் தமிழகத்தில் அனைத்து மக்கள் மனதில் இடம் பெற்றுட்டார். அடுத்து முதலமைச்சர் எடப்பாடியார். ஆகையால இந்த திமுக காரனுக்கு பயம் வந்துச்சு. இப்போ மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா லேப்டாப் கிட்டத்தட்ட 50-60 லட்சம் லேப்டாப்கள் அதிமுக ஆட்சியில எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியிலும் கொடுத்தாங்க. இவன் 5 வருஷம் கொடுக்காம நாங்க இப்பதான் டெண்டர் விட்டு இருக்கோம். 10 லட்சம் லேப்டாப் இப்பதான் டெண்டர் விட்டு இருக்கோம். ஏண்டா கமிஷன் வாங்கி கொண்டு டெண்டர் விட்டுருக்கீங்க? நீங்க இன்னும் 2 மாசத்துக்கு அதிமுக ஆட்சி வரப்போகுது. நீங்க வீட்டுக்கு போக போறீங்க. உங்க டெண்டர் எங்கடா செல்லுபடி ஆகும்? ஆகையால அதுவும் பச்சா மிதிவண்டி கொடுக்குறேன்னு கொடுக்காம இப்ப போன மாசத்துல இருந்து மாணவர்கள் மிதிவண்டி கொடுக்குறேன்றான். திராவிட முன்னேற்ற கழக அரசு பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசை கண்டித்து இன்று தமிழகத்திலே வாரியாக ஆர்ப்பாட்டம் நடத்தும்படி ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையிலே இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்திய தேசிய ஜனநாயக கட்சியில் இருக்கின்ற அத்தனை கூட்டணி சார்பாகவும் இங்கே தமிழகம் முழுவதும், இங்கே மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று பாரதிய ஜனதாவை சேர்ந்த மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அம்பத்தூர் பாஸ்கர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று இங்கே இருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டு மகளிரணி சார்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நன்றி கூறி இன்று இந்த அரசு என்பது மத்திய அரசால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வந்ததன் மூலமாக அந்த ஊராட்சியில் இருக்கின்ற வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பிலே பங்கு கொண்டு அதன் மூலமாக வருகின்ற வருவாயை கொண்டு அவர்கள் குடும்பம் நடத்துகின்ற ஒரு விதத்தை நாம் இந்த தமிழகத்தில் பார்த்துக் கொண்டிருந்தோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி நடத்துகின்ற போதும் சரி, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி நடத்துகின்ற போதும் சரி, இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே சேர்ந்தவர்கள் அந்த 100 நாள் வேலையும் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அவர்கள் பணி செய்த காலத்திலே அந்த சம்பளமும் கொடுக்கப்பட்டது. அதை ஒருபோதும் நிறுத்தியது கிடையாது. ஏனென்றால் அது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள சகோதரர்கள் அதில் ஈடுபட்டு அவருடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்படி நடக்கின்ற பொழுது கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலிலே இந்த 100 நாள் வேலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியாக இருக்கின்றது. இவர்களை நீங்கள் வெற்றி பெற வைத்தால் அந்த 100 நாள் வேலையை நிறுத்திவிடார்கள் என்று பொய்யான வாக்குறுதியை கூறினார்கள். அப்படி பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்ற வைத்து ஆட்சி தந்துவிட்ட இவர்கள் இன்று தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த 100 நாள் வேலையை ஒரு கேள்விக்குறியாக்கி 4 நாள் 5 நாள் வேலை கூட தந்தது கிடையாது. முன்னாள் ஊராட்சி தலைவராக சுப்பிரமணியன் இருந்திருக்கிறார். இப்போது ஊராட்சி தலைவராக டேவிசன் இருக்கிறார். இப்படி அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கிறது என்பதை. இன்று பார்த்தீங்கன்னா 4 நாள் 5 நாள் வரை தரதில்லை. அப்படியே தந்தாலும் அவங்களுக்கு அந்த பணிக்கு உண்டான ஊதியம் தர. அப்படி ஒருபோதும் நடக்காது. அதாவது ரத்து செய்ய முடியாது. இன்று இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றது. எந்த மாநில முதல்வரும் இது போன்ற ஒரு கருத்து சொல்லவில்லை. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் இந்த கருத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக. அதே போன்று அங்கே எப்படி இதற்கு முன்னால் எப்படி ஒரு தமிழக அரசு அந்த 100 நாள் வேலையிலே ஈடுபாடாக இருந்ததோ, அவர்கள் எந்த தகுதியோடு செயல்பட்டுக் கொண்டிருந்தார்களோ அதை எந்த விதியையும் மாற்றவில்லை. அவர்கள் விதி தருகிறார்கள். அந்த நிதி தந்தாலும் அந்த மாநில அரசுடைய கட்டுப்பாட்டிலே அவர்கள் தான் அந்த வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது குளம் வெட்டுவதாக இருந்தாலும் சரி, சாலையை சீரமைப்பதாக இருந்தாலும் இந்த மாநில அரசு தான் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதில் தலையிடே இல்லை. திட்டம் கொண்டு வருவது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசு தான் நிறைவேற்றும் என்று மத்திய அரசிலே அவர்கள் சட்டம் நிறைவேற்றிருக்கின்றார்கள்.
ஆனால் அதை புரிந்து கொள்ளாத ஸ்டாலின் இந்த திட்டம் தேவையில்லை நான் சொல்வது சரியல்ல. திட்டம் சொல்வது சரியில்லை. அதே போன்று இன்று நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இந்த 125 நாட்களை கூட கழக ஆட்சி வந்தவுடன் இந்த மாதத்திலே தேர்தல் நடக்க இருக்கிறது. இன்று தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும், அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே தமிழகத்தில் நல்லாட்சி நடக்கவில்லை. இந்த ஆட்சி இனிமேல் இங்கே தொடரக்கூடாது. 2026 நடக்கின்ற தேர்தலை ஒழித்து கட்ட வேண்டும், துவர்த்தியாக வேண்டும். அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் தான் ஆள வேண்டும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது வந்தவுடன் இந்த 125 நாட்களை 150 நாளாக உயர்த்தி தருவோம் என்று நம்முடைய புரட்சி தமிழர் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிற வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் மத்திய அரசு என்பது இன்று அண்ணன் எடப்பாடி அவர்களுடன் இணக்கமாக இருக்கின்றது. மலர செய்வோம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் வழியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நல்லாட்சியை மலர செய்வோம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நல்லாட்சியை மலர செய்வோம்